அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, உடலாலும் மனதாலும் சக்தியாலும் பேச்சாலும் அனைத்து நாளும் ஜெகத்தில் உள்ள அனைத்தையும் சுகிக்க செய்யும் ஒரு செயல்தான் அஹிம்சை என்று சொல்லப்படுகிறது. அதன் பத்தி சொல்லணும், அதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அஹிம்சை அப்படின்னு சொல்லும்போது ஏன் நம்மள அஹிம்சையில இருக்க சொல்றாங்க, ஏன் நம்ம இம்சையில இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்போது நான் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னா அதுல இயற்கையும் ஜெகமும் உலகமும் பெரும்பங்கு ஆற்றிருக்கு. பெரும்பங்குல 100% அதுதான். இப்போ உதாரணத்துக்கு இந்த போனிலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, இந்த போனை வெறும் 10,000 ரூபாய்க்கு வாங்கிடுறேன். அதுல மாசம் வெறும் 200-300 ரூபா போட்டா 24 ஹவர்ஸ் பேசலாம், 24 ஹவர்ஸ் என்னென்னமோ பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வருது. அப்ப நான் இதற்கு கொடுத்த விலை வெறும் முதலீடு ஒரு 10,000, அது ஒரு 4 வருஷத்துக்கு வருது. பிளஸ் அது ஒரு மாசம் 200-300 ரூபா போட்டு நான் அனுபவிக்கிறேன்னா, இதுல நான் போட்ட பணம் சொற்பம். இதே போனை இந்த உலகத்துல யாருமே இல்லாம என்ன தயாரிக்க சொன்னோம்னா, போன்ல இருக்கிற சிப்பு, மெட்டீரியலு, அதுக்கு நாலேஜ், டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தா எத்தனை 1000 கோடி லட்சம் கோடி வேணும். அதுக்கப்புறம் டவர், இங்க இருந்து நான் பேசுறேன், டெல்லி கேட்குது, அமெரிக்கா கேட்குதுன்னா அத்தனையும் டவர் போடணும்னா எத்தனை 1000 கோடி, எத்தனை லட்சம் கோடி. அப்போ அதெல்லாம் எதுவும் பண்ணாம வெறும் 10,000 கொடுத்துட்டு மாசம் 100 ரூபாய் கொடுத்துட்டு நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன்னா, இதற்கு காரணம் உலகம் அனைத்தும் எனக்கு என்னுடைய கஷ்டத்தை ஷேர் செய்ததன் விளைவு எனக்கு 10,000 ரூபாய் வந்துச்சு. அதனால ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்றேன். இப்படிதான் எல்லா விஷயத்தையும் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு. சட்டை 1000 ரூபாய்க்கு வாங்கிடுறேன், 2000 ரூபாய்க்கு வாங்கிடுறேன் அப்படின்னா, அது விவசாயி பஞ்சை உற்பத்தி பண்ணி அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் ஃபேக்டரிக்கு போய் அது சட்டையா மாறி வர்ற ஒரு ப்ராசஸ் எல்லாம் நானே பண்ணணும்னா எத்தனை 1000 கோடி வரணும். நான் வெறும் 100 ரூபாயில இருந்து 500 ரூபாயில இருந்து ஒரு சட்டையோ டிஷர்ட்டோ கிடைச்சிருது. அப்படிதான் எல்லாம் இங்க இருந்து நான் டெல்லிக்கு போறேன், வெறும் 700 ரூபாய் கொடுத்தா போதும், ட்ரெயின்ல கொண்டு போய் விட்டுருவான். இந்த ஜெகம்னு அப்படி ஒண்ணு இல்லைன்னா நானே ட்ரெயினை தயாரிக்கணும், அப்புறம் நானே தண்டவாளத்தை போடணும். அப்ப எத்தனை 1000 கோடி, எவ்வளவு நாள், எவ்வளவு செலவு, எவ்வளவு டெக்னாலஜி, எவ்வளவு அறிவு, சாத்தியமே படாது. ஆனா நான் ட்ரெயின் என்ஜாய் பண்றேன், ஃபிளைட் என்ஜாய் பண்றேன், போனை என்ஜாய் பண்றேன், விதவிதமான உணவு வகைகளை என்ஜாய் பண்றேன், அழகை ரசிக்கின்றேன், பிரம்மாண்டத்தை ரசிக்கின்றேன், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. அப்போ இதற்கு எல்லாம் நான் சுகப்படுவதற்கு இந்த ஜெகம் மூலமாக இருக்கிறது. அப்போ ஒரு நன்றி விசுவாசம் இருந்தா போதும், இந்த ஜெகத்துக்கு நான் சுகத்தை மட்டுமே தருவேன். ஏன்னா என்ன சொல்லுவதற்கு முடியாத, எண்ண முடியாத, அளவிட முடியாத இன்ஃபினிட்டி அளவுக்கு ஒரு சுகத்தை இந்த ஜெகம் இருப்பதனால் எனக்கு கிடைக்குது. எதுவுமே இல்லைன்னா நான் இந்த டெக்னாலஜிக்கு எங்க போவேன், இந்த சுகத்துக்கு எங்க போவேன்? ஸோ அதனால ஆனா நான் அதுக்கு பணம் தர்றேன்னு சொல்லிட்டு நீங்க ஏமாத்திக்கிறாங்க. நீங்க தர்ற பணமே கிடையாது அது, அந்த டெக்னாலஜியை கம்பேர் பண்ணும்போது. இப்போ இந்த செல்போனுக்காரன் உனக்கெல்லாம் செல்போனே தரையாது, வெறும் 10,000 ரூபாய் தானே, அந்த 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு போனை தயாரிச்சுக்கோன்னா முடியுமா? முடியாது. அப்போ அப்பதான் ஜெகத்தோட வேல்யூ புரியணும். அப்போ இந்த ஜெகம் முழுக்க ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறது, அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். சோ இப்ப இந்த ஜெகம் முழுக்க இருக்கின்ற அந்த முழுக்க முழுக்க மனிதர்களும் சரி, அந்த இயற்கையும் சரி என்னை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கின்றன. அப்ப விளைவாக நான் என்ன பண்ணேன், என்னால் முடிந்ததை அவங்களை கஷ்டப்படுத்தாம இரு. ஆனா ஞானதேவர் கஷ்டப்படுத்தாம இருன்னு சொல்றதை விட அவர்களை சுகிக்க செய். அப்ப ஜெகத்தில் இருக்கும் அனைவரையும் சுகமாக இருப்பதற்கு ஒரு பிரதிபகாரம் நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். அதுக்கு இப்ப நான் அனுபவிக்கிறேன்ல, அந்த அனுபவத்தில இருந்து அதையும் அனுபவிச்சுக்கிட்டே
அடுத்தவனுக்கு சுகத்தை தரணும் அப்படிங்கிறது தான் விசுவாசமே ஒழிய, நான் அடுத்தவனை மேலும் துக்கிப்பேன், அடுத்தவன்கிட்ட இருந்து தட்டி பறிப்பேன், இது போதாது இது போதாதுன்ட்டு அடுத்தவனை ஆக்கிரமிப்பேன், பொசஸ் செய்வேன், அவனை கஷ்டப்படுத்துவேன், இம்சப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னா அது எந்த அளவுக்கு நன்றி கெட்டத்தனம். அப்ப எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, இந்த ஜெகத்தால தான் நான் வந்து அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன்னு ஒரு ஃபீல் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, அந்த ஜெகத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா நாம வெறும் சுகத்தை மட்டுமே தருவோம். அந்த நான் ஜெகத்தில் உள்ள மனிதர்களை துக்கப்படுத்த மாட்டோம், கஷ்டப்படுத்த மாட்டோம். ஏனென்றால் அவர்கள் மூலியமா தான் நான் இந்த சுகத்தை அடைகிறேன் அப்படின்னு ஒரு ஃபீல் ஸ்ட்ராங்கா வந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த அஹிம்சை வந்துடும். ஏன்னா நான் இம்சப்படுத்தக்கூடாது இல்லையா? சுகம் படுத்தவன போய் நான் இம்சை பண்ண என்ன அர்த்தம்? அப்ப நாம வந்து இம்சப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துடும். 1. 2, இந்த இம்சை அப்படின்னா எனக்கும் கஷ்டம், அடுத்தவனுக்கும் கஷ்டம். அஹிம்சை எனக்கும் சுகம், அடுத்தவனுக்கும் சுகம். அப்ப அதானே வேணும் நமக்கு. ஆனா இம்சையில நான் ஒருத்தனை ஓங்கி பலார்னு அடிச்சுட்டு திட்டிட்டு கோவப்பட்டுட்டு அவனை வேதனைப்பட்டு அழ வச்சுட்டேன் அப்படின்னா, அந்த செயல் வந்து நான் பண்ணலையே, கோபம், தாபம், வெறி, வேகம், அது எல்லாமே என்னை துக்கப்படுத்தக்கூடியது. அப்ப இம்சை என்பது என்னையும் துக்கப்படுத்தி அடுத்தவனையும் துக்கப்படுத்தும். அஹிம்சை என்பது என்னையும் இம்சைப்படுத்தாமல் சுகப்படுத்தும், அடுத்தவனையும் சுகப்படுத்தும். அப்ப அஹிம்சைக்கு வந்துட வேண்டியதானே, எல்லாரும் சுகமா இருந்துட்டு போயிடலாம்ல. இதுக்கு எதுக்கு தேவையில்லாம வந்து இம்சைன்னு ஒண்ணு உள்ள கொண்டு வந்து நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு புரிதலை இரண்டாவதா கொண்டு வந்தா கூட அஹிம்சை நமக்கு வந்துடும். இதுல என்ன சொல்றாருன்னா, திருப்பி திருப்பி அவனை சுகிக்க செய்தல், அவனை இம்சைப்படுத்தாமல் இருப்பதுன்னு சொல்லல. இம்சைப்படுத்தாமல் இருப்பதுங்கிறத அவனை சுகிக்க செய்ய, ஜெகத்தில் உள்ளோர் அனைவரும் சுகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல ஒருவன் இருப்பணும் அப்படின்னா அது அஹிம்சைன்னு சொல்றாரு. அப்ப நாம வந்து அஹிம்சை தானே தரணும், இம்சை எப்படி தர முடியும் ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு ஃபீலை கொண்டு வந்து நான் அஹிம்சையை ஃபாலோ செய்து ஆக வேண்டும். இன்னொரு பாயிண்ட், உண்மை என்னன்னு பார்த்தா எல்லாரும் ஒன்று. அப்ப நான் வேற அடுத்தவன் வேற இல்ல, அதான உண்மை. அப்போ நான் அடுத்தவனை இம்சைப்படுத்துவது என்பது என்னை இன்படுத்துகிறேன்னு ஒரு உண்மையை புரியணும். புரியலன்னா லா ஆஃப் கர்மால அனுபவிச்சுதான் ஆகணும். சோ இதை புரிந்து கொண்டால் அப்ப என்ன நான் எப்பயுமே சுகந்தானே படுத்திட்டு இருப்பேன். அப்ப இந்த ஜெகம் யாரு, நான் தானே அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல முழுக்க முழுக்க நான் அஹிம்சையில இருப்பேன். ஏன்னா என்ன நான் இம்சப்படுத்த எனக்கு பிடிக்காது. அப்ப ஜெகம் முழுக்க நானே அப்படிங்கும்போது அப்ப அனைவரையும் சுகமாக இருப்பதற்கு உண்டான வேலையை தான் பார்க்கணுமே ஒழிய அவரை வந்து என் சுயநலத்துக்காக அவரை கஷ்டப்படுத்த கூடாது. ஏன்னா ஏற்கனவே அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கான், மேலும் மேலும் அவனை கஷ்டப்படுத்தினா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த அஹிம்சை அப்படின்னு சொல்லும் போது தெய்வீக லட்சணமா வந்துடுது. அதுவே இம்சை அப்படிங்கிற போது அசுர குணமா மாறிடுது, கொடூரம்னு வரும். அசுர குணத்துல கொடூரம்னு வரும். அப்போ தெய்வீக லட்சணத்துல ஏன் அஹிம்சைய போட்டான் அப்படின்னா, அஹிம்சை வந்து சூப்பரான ஒரு ஃபீல உணர்த்தும் அடுத்தவனை. ஒருத்தனை இம்சைப்படுத்தி உணர்த்துவதற்கும் அஹிம்சையில உணர்த்துவதற்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இம்சைப்படுத்தி ஒருத்தனை உணர்த்துறேன்னா அந்த இம்சைக்கு பயந்து வேற வழி இல்லாம முழு மனதோடு ஒப்புக்கொள்ளாமல் வேற வழி இல்லாம ஒப்புக்கொள்வது இம்சையினால் நாம் வந்து அவனை ஒத்துக்கொள்ள வைக்கிறது. அதுவே அஹிம்சையினால் ஒருவன் வந்து ஒரு ப்ராசஸ ப்ரொசீஜரை சூப்பரா பண்ணான்னா அது அடுத்தவனுக்கு எளிதாக ரீச் ஆகும், புரியும், அவனும் ஃபாலோ பண்ணணும்னு துடிப்பான். ஆனா இம்சையில வந்து நம்ம ஒன்னும் திணிச்சோம்னா அந்நேரத்துக்கு கேட்கிற மாதிரி இருந்தாலும் அது எப்போதும் பழிவாங்க துடித்து கொண்டு மீண்டும் அந்த இம்சை திரும்பி நமக்கே வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும்
நாம வந்து ஆட்டோமேட்டிக்கா அஹிம்சைக்கு போயிடுவோம். ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்.